இன்றைக்கி காலையிலே சைக்கிள் எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு கிளம்பி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நட்டு வச்ச பால்கனிலேருந்து எடுத்துன்னு வந்து நட்ட செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். எல்லாம் அழகாக வேர் பிடிச்சி நல்லா துளுத்து வந்துருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிள்ளி விட்ட கீரைங்களும் நல்லா துளுத்து வந்துருந்தது. சரி, அந்த கீரையெல்லாம் பறித்து எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி விதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதுவும் நல்லா செடிங்க குட்டி குட்டியாக வளர்ந்துருந்தது. ஆனால் குட்டி செடியிலே வந்து நல்லா பூ வச்சு அதுக்குள்ளே காய் வைக்குது. சரி, அப்படி இருந்தும் சரி பரவாயில்ல, அடுத்த தடவை விதைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு கீரைலாம் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி இருந்தது, தக்காளியெல்லாம் பறித்து எடுத்துக்கின்னு பார்த்தா ஒரு தக்காளியும் என்னோடய கை சைஸோட பெரிய சைஸில் இருந்தது. ஒரு தக்காளி வெயிட் போட்டாலே எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு நிற்கும் போல். உங்களுக்கு அடுத்த தடவை நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குக்கும்பர் இருந்தது. சரி, 2 மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் பறிச்சிக்கினேன். பறிச்சுட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எங்களோட தோட்டத்துக்கு எதிர்க்கிறவங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட அப்புறம் குக்கும்பர் ஒன்று கொடுத்தேன். அவங்க வந்து குக்கும்பரை வாங்கிக்கின்னு அப்புறம் ஒரு கத்திரிக்காய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பழங்கள்லாம் பறிச்சுட்டு எல்லா காய்கறியும் அறுவடை பண்ணிட்டு கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தது, பீன்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு பார்த்தா எல்லாம் இப்படி தான் இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. தக்காளிலாம் இவ்வளோ தூரம் பார்க்க எனக்கு ஆசையாக இருந்தது. தக்காளிலாம் இப்போ கடையில் வாங்குறதே கிடையாது. இப்போ தான் தோட்டத்தில் தான் நிறைய தக்காளி காய்க்குது. எல்லாத்தையும் அறுவடை பண்ணின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.